ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் பார்ட் 1 வீடியோஸ் பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா அதில் முக்கியமான 5 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய நிதி கொள்கை அப்படிங்கிறது எதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று சொல்லியிருப்போம், பப்ளிக் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம், பப்ளிக் டெப்ட்னு ஒன்று சொல்லியிருப்போம், அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்லியிருப்போம், ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பொது செலவு ஆகவும், பப்ளிக் ரெவென்யூ அப்படிங்கிறது பொது வருவாயாகவும், பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறத பொது கடனும், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிதித்துறை சார்ந்ததாகவும், இது எந்த 4 விஷயத்திலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பீடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அல்லது நிதி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாம். அதாவது பொது செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ பொது செலவை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2 மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது நிதி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது, இது மக்களுக்கான பணம் அல்லது மக்களினுடைய பணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். எப்படி பொது நிதின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதோ, அதே மாதிரி தனியார் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. சரிங்களா? இதில் இந்த பொது நிதிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். வரக்கூடிய வருமானம் அல்லது அரசினுடைய வருவாய் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள், அரசு பெறக்கூடிய கடன்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த அரசினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பப்ளிக் ஃபைனான்ஸ் அல்லது பொது நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே தனியார் நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்களினுடைய வருவாய், செலவு, கடன் மற்றும் அவர்களுடைய நிர்வாகம் பற்றி படிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பொது நிதிக்கும் தனியார் நிதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கைகள் வடிவமைத்தல் மற்றும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரே மாதிரியான திறனை தான் கொண்டு இயங்குவதற்காக செயல்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ்க்கும் பிரைவேட் ஃபைனான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சில சிமிலாரிட்டிஸும் இருக்கும், சில டிஃப்ரென்சஸும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறதுக்கு போகலாம். ஸோ பொதுவாகவே செயல்பாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான பண்புகளை தான் பெற்று இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் சில சமயங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒத்து போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறுபட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்து போகக்கூடிய விஷயம், அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் பிரைவேட் ஃபைனான்ஸுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரேஷனாலிட்டிங்க, அதாவது பகுத்தறியும் தன்மை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷனாலிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேக்சிமமாக அவங்களோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுங்க. ஸோ லீஸ்ட் காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதன் மூலியமாக உருவாக்கப்படக்கூடியதை கரெக்டாக பகுத்தறியும் தன்மையாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் டு பாரோவிங் அப்படின்னு பார்ப்போம், கடனுக்கான வரையறை. ஸோ 2 இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடனை பெறுதல் அல்லது கடன் வாங்குதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிமிட் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்லாம் நம்ம இருந்தால் மட்டுமே கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிடாது, முழுமையான பணத்தை நமக்கு கடனாகவோ அல்லது வேறு எதற்காகவோ நமக்கு என்ன பண்ணிடாது, கொடுத்துடாது. ஸோ அங்கேயும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான தன்மையில தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவே ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both the private and public sector ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா have the limited resources அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அளவில் குறைவான வளங்களின் மட்டுமே பயன்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படும். அப்போ இருக்கக்கூடிய வளங்களை கரெக்டாக தேவைப்படும் பொழுது பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் போத் ஃபைனான்ஸுமே நமக்கு செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட்டினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பிரைவேட்டினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்எஃபிஷியன்சி மற்றும் கரப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய லாசஸை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கலாம் சில சமயங்களில் ப்ரைவேட்டில். பட் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான செயல்பாடுகளை தான் மேற்கொள்ளும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சிமிலாரிட்டிஸிங்க. அப்படின்னா என்ன மாதிரியான வேற்றுமைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உருவாக்கக்கூடக்கூடிய வருமானம் அல்லது அவங்க மேற்கொள்ளக்கூடிய செலவினங்களை பொறுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஈஸியா உருவாகும். பட் பிரைவேட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது தேவைக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணிக்கலாம், வருமானத்தை எடுத்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காக பயன்படுத்திக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா கவர்மெண்ட் என்ன பிரைவேட் ஃபைனான்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோட், இதை ஒரு பெஸ்ட் மாடலாக நம்ம சொல்லலாம், ஒரு கோட்டை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்மளை புகுத்திக்கிற மாதிரி செயல்பாடுகளை மேற்கொள்றது தான் பிரைவேட் ஃபைனான்ஸ். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக நம்ம அதுக்கான மெட்டீரியலை எடுத்து ஸ்டிச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய பப்ளிக் ஃபைனான்ஸ் பொதுநிதி. இதுவே பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒரு கோட்டை இன்பில்ட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு இவ்வளோதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கடனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே கேன் ஈஸிலி பாரோ ஃப்ரம் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ங்க. அப்போ ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சோர்சஸ்லையோ அல்லது வெளிநாடுகளிலையோ அல்லது ஏதாவது ஒரு முறைகளில் என்ன பண்ணிட முடியும், கவர்மெண்ட் கேன் ஈஸிலி அப்டைன் த டெப்ட் ஃப்ரம் த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். பட் ஆனால் பிரைவேட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான கடன்களை பெறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரிண்ட் கரன்சி. எக்ஸாம்பிள் ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கான முழு அதிகாரத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது எவ்வாறு கரன்சிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, அது எவ்வாறு பகிரப்படுகிறது, அதனுடைய மானிட்டரிங் எப்படி இருக்குதுங்கிற எல்லா விஷயத்தையுமே கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பப்ளிக் ஃபைனான்ஸ் பாலிசிஸில். பட் பிரைவேட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான செயல்பாடுகளுமே இருக்காதுங்க. சரிங்களா? இதுவே அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வெர்சஸ் ஃபியூச்சர் டிசிஷன்ஸ். அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளை தாண்டி பின் காலகட்டங்களில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது அது சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரசால் கட்டி கொடுக்கக்கூடிய பில்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆகட்டும், நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், இது போன்ற உள்கட்டமைப்பை உருவாக்கி தருதல் அப்படிங்கிறதுல அதிகமான பங்களிப்பை கொடுக்கும். ஆனால் பிரைவேட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷார்ட் டேர்ம் விஷனாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எல்லா டெசிஷன்ஸையுமே மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பப்ளிக் செக்டாரினுடைய மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் பெனிஃபிட்டுங்க. அதாவது சமூகத்திற்கான நலனை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் பப்ளிக் ஃபைனான்ஸினுடைய நோக்கமாக இருக்கும். இதுவே பிரைவேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் பெனிஃபிட்டுங்க. ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் சோஷியல் பெனிஃபிட்டு, இதுவே பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி கோயர்ஷன் டு கெட் ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பவர் கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே பிரைவேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டெப்த்தாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எபிலிட்டி டு மேக் ஹியூஜ் அண்ட் டீலிபரேட் சேஞ்சஸ். பப்ளிக் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சில மிக முக்கியமான பெரிய டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்கம் ரிலேட்டடாவோ அல்லது வேறு ஏதாவது ரிலேட்டடாவோ எடுக்க முடியும். ஆனால் அந்த இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் ஃபைனான்ஸால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக உடனே என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மாடர்ன் ஸ்டேட்டுங்க. தற்கால அரசினுடைய மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த தற்கால அரசு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது மக்களுக்கான நல அரசாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான எல்லாமாவுமே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கப்படுது. அப்படின்னா ஒரு அரசு அமைந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மிக முக்கியமான பணியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புகளை நாட்டுக்குள்ளேயே உருவாக்கி அதன் மூலியமாக வெளிநாடுகளானாலும் சரி உள்நாட்டுனாலும் சரி நாம் வாழக்கூடிய இடங்களில் நீடித்த வளர்ச்சியை உருவாக்கி தருதல் மற்றும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தல் அப்படிங்கிறதுக்கான பங்களிப்பை தான் நம்மளுடைய தற்கால அரசு அப்படிங்கிறதுனுடைய மிக முக்கியமான பணியாக சொல்லப்படுது. இதுல என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. டிஃபென்ஸ், ஜுடிஷரி, என்டர்பிரைசஸ், சோஷியல் வெல்ஃபேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மோனோபோலிங்க. ஸோ இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயத்தை தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே ஒரு அரசு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய மிக முக்கியமான பணிகளாக தான் இது எல்லாமே கருதப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு அரசினுடைய மிக முக்கியமான பணியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாத்தலுங்க. எங்க இருந்து பாதுகாக்கணும், எந்த மாதிரியான பாதிப்புகளுமே இல்லாம எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் இன்டர்னல் எந்த இடங்கள்ல இருந்துமே எந்த விதமான பாதிப்புகளுமே வராம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அரசினுடைய மிக முக்கியமான வேலையாக சொல்லப்படுது. இதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ணுது, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல் அப்படிங்கிறதுக்காக அரசினுடைய மிக முக்கியமான செயல்பாடாக பாதுகாப்பு சேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸாக தான் நம்மளோட இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது காணப்படுதுங்க. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறைங்க. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நீதி அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்ம யாருன்னு தான் சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நீதிகளை வழங்குதல் மற்றும் அவங்களுக்கான மதிப்பு கொடுத்து அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நமக்கு தேவைப்படக்கூடிய நீதித்துறை அப்படிங்கிறது முழுவதுமாக உருவாக்கப்பட்டு அனைத்து மக்களுக்குமான நீதித்துறை முழுவதுமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனங்கள்ங்க. நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் நம்ம பார்க்குறோம். அதனுடைய ரெகுலேஷன்ஸ் மற்றும் அதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாடர்ன் ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்காக ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இதில் இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் நம்ம என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன்கள், அதாவது சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோஷியல் வெல்ஃபேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள அரசு அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான அடிப்படையான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய கல்வியை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வாயிலாக சமூக பாதுகாப்பினை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சமூக காப்பீட்டுகளையும் வழங்க வேண்டும், சோஷியல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம் மற்றும் என்ன சொல்றது, ஸோ ஹெல்த் அண்ட் சானிடேஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது, அதுவும் சிறந்த முறையில் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சோஷியல் வெல்ஃபேர்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய நிலை அப்படிங்கிறது உயர்ந்த நிலையை நோக்கி செல்லும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிங்க. ஸோ பொதுவாகவே எக்கனாமிக்ஸை நம்ம ரெண்டாக பிரிப்போம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு. இதில் ஜேஎம் கீன்ஸை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸும்போம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்களை கொண்ட ஒரு நாட்டில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் நிலவக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ இது ரெண்டுத்தையுமே அடிப்படையாக கொண்டு எவ்வாறு நம்முடைய கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டு இந்த பேரின பொருளாதார கொள்கையினுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ்ங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஒரு நாட்டினுடைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய சமத்துவத்தின் அடிப்படையில் தான் நாடு ஒரு வேகமான வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட எல்லா காலகட்டங்களிலுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதனால சமூக நீதியை நிலைநாட்டுதல் அப்படிங்கிறதுக்காக அரசு பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதுல ஒரு மிக முக்கியமான பாலிசியா தான் நம்மளுடைய ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது கருதப்படுது. எதுலலாம் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எஜுகேஷன், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது அரசியல் சார்ந்த ஈடுபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களின் வாயிலாக ஒரு அரசு நாட்டில் உள்ள மக்களின் இடையே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக இப்போ கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முற்றுரிமை கட்டுப்பாடுங்க, கண்ட்ரோல் ஆஃப் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்போதுமே ஒரு பொருளாதார பவர், அதாவது பொருளாதாரத்திற்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அரசு கரெக்டாக என்ன பண்ணணும், எங்கெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மள மாதிரியான நாடுகளில் 3 மிக முக்கியமான விஷயங்கள் பின்பற்றப்படுதுங்க. 3 விதமான ரோலா நம்ம இந்த முற்றுரிமை கட்டுப்பாடுங்கிறது செயல்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரொடியூசர் ஆஃப் அ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சரிங்களா. ரெண்டாவது அதனுடைய சப்ளையர், எங்கு போய் சேர்க்கப்படுது அப்படின்ட்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்ந்தது தான் ஒரு நல அரசு அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ தற்கால அரசினுடைய பணிகளாக இது எல்லாமே கருதப்படுதுங்க, சரிங்களா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது செலவு அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணணும். ஸோ என்னது பொது செலவு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுது. பொதுவாக இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்கர்ட் பை சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது பொது செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 3 டயர் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அது இல்லாமல் ஸ்டேட்டுங்கிறது ஒன்று இருக்கும், இவங்களுக்கு மேலே சென்ட்ரல் அப்படிங்கிறது இருப்பாங்க. இதில் எந்த நிலைகளில் செலவினங்களை மேற்கொண்டாலும் அது பொது செலவில் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், சரிங்களா. ஏன்னா பொது செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட்டினுடைய எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரியாக இருக்கிறதுனால தான் பொது செலவு அப்படிங்கிறதுல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய 3மே நமக்கு வராங்க, சரிங்களா. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் இது பயனளிக்கக்கூடிய வகையில் நன்மையின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது, வகைப்படுத்தப்படுது. இதை கோன் அண்ட் பிளன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனளிக்கும் வரையில் நன்மையின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பெனிஃபிட்டிங் த என்டையர் சொசைட்டிங்க. அதாவது நம்ம இப்போ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் க்ரோ பண்ணுறோம் பார்த்தீங்களா. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒரு தனிப்பட்ட நபருக்காக உருவாக்கப்படுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அரசு மேற்கொள்ளக்கூடிய பலவிதமான செலவினங்கள் அதன் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சுது அப்படின்னா அதுதான் நமக்கு நன்மையின் அடிப்படையிலான பாகுபாடு அப்படின்னு சொல்லப்படுது, செலவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அது பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவான நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிலைகளிலும் உள்ள மக்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயமாக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கருதப்படுதுங்க. அப்ப ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பொது நிர்வாகத்திற்கென்று கட்டாயமாக செலவினங்களை கொடுக்க வேண்டும். இராணுவம் மூலியமாக வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு எல்லா மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும், எல்லா வளங்களில் வாழக்கூடிய தன்னுடைய நாட்டினுடைய எல்லை பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பினை உறுதி செய்தல் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய கடமையாக கருதப்படுகிறது. நாட்டு மக்களின் உள்ள அனைவருக்குமே கல்வி வழங்குதல், பொது சுகாதாரத்தை வழங்குதல் மற்றும் போக்குவரத்தை உருவாக்கி தருதல் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நன்மை அடிப்படையிலான ஒரு கிளாசிஃபிகேஷனாக கருதப்படுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது சில மக்களுக்கான நன்மை தரக்கூடிய மற்றும் முழு சமுதாயத்திற்கும் பொது நன்மை தரக்கூடிய செலவுகளாக பார்க்கப்படுங்க. இதில் நமக்கு வரது தான் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸுங்க. ஸோ நீதித்துறைக்கென்று நீதி நிர்வாகம் அப்படிங்கிறது நமக்கு தனியாக இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கால் அல்லது சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இது நாட்டில், அதாவது சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு செலவினமாக அரசு மேற்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு, அதாவது டைரக்ட்லி பெனிஃபிட்டிங் அ பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன்ஸுங்க. ஸோ இப்படி எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டிங்க. அதாவது ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சமுதாயத்தில் புறக்கணிக்கக்கூடிய நபர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் இருப்பாங்க,
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருப்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்கி வழங்குதல் சமூக பாதுகாப்பு திட்டமாக கருதப்படும் பொழுது சமுதாயத்தால் புறக்கணிக்கக்கூடிய நபர்களை பாதுகாக்கின்ற வகையில் அரசு என்ன பண்ணுது, பல செலவினங்களை மேற்கொள்ளுது. ஸோ அதன் வாயிலாக தான் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் வாயிலாக யாருக்கெல்லாம் அடிப்படையான தேவைகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசு செலவினங்களை மேற்கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுநலன் கருதியும் சில விஷயங்கள் ஓய்வூதியத்தின் வாயிலாகவும் உருவாக்கி தருதல், வேலைவாய்ப்பின்மைக்கான நிவாரணம் வழங்குதல் போன்ற ஒரு குறிப்பிட்ட மக்களை பயனளிக்கக்கூடிய வகையிலையும் அரசு என்ன பண்ணுது, செலவினங்களை மேற்கொள்ளுதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபரிங் ஸ்பெஷல் பெனிஃபிட் ஆன் சம் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழங்கக்கூடிய மானியங்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 2014 பார்த்தீங்கன்னா முத்ரான்னு ஒரு கடன் திட்டம் உருவாக்கப்பட்டதுங்க மோடி அவர்களால். அப்போ இதன் அடிப்படையில் 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. அடுத்தது 5 லட்சம் வரைக்குமே கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரியான லோன்ஸ் கொடுக்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% சில குறிப்பிட்ட பர்சன்டேஜஸ் உங்களுக்கு சப்சிடியா கொடுக்குது, அதாவது மானியங்களாக கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நாம் தொழில் மேற்கொள்ளப்படும் பொழுது சில குறிப்பிட்ட தொழிலுக்கான மானியத்தை வழங்கும் பொழுது அது தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையாக அமையும். அப்படிங்கிற காரணத்தினால சில சமயங்களில் அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கடன்களை வழங்குதல் அல்லது கடன் தொகைக்கான மானியங்களை வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொழிலை ஊக்குவிப்பதற்காக பல செலவினங்களை அரசு மேற்கொள்ளுங்க. இப்படியும் சில செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குதுங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பொருந்தாது, எல்லா விதமான பர்சன்ஸ்க்கும் இது பொருந்தாது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சில சமயங்களில் சில நபருக்கு சிறப்பு நன்மையை வைக்கும் வகையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த செலவினங்கள் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன்ஸுங்க, அதாவது பணிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆடம் ஸ்மித் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டாக்ஸஸ் ஆகட்டும், டிவிஷன் ஆஃப் லேபர் ஆகட்டும், ஸோ எல்லா விதமான கான்செப்டுக்குமான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அந்த அவருடைய நாடுகளின் செல்வம் புத்தகத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள் பொது செலவின் அரசின் வருமாறு எவ்வாறு வகைப்படுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாதுகாத்தல் பணிங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு மாடர்ன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்கன்னு பார்க்க முடியுது. அப்ப பாதுகாப்பு பணிகள் அப்படிங்கிறது நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் அந்நியாய ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு சீரழிவு ஆகியவற்றிலிருந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். அப்ப வெளிநாடுகளிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல், பிற எல்லை பகுதிகளிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல், எந்த விதமான சீரழிவும் ஏற்படாமல் என்ன பண்ணும், நாட்டு மக்களை வெளிப்புறத்திலிருந்தும் உள்புறத்திலிருந்தும் பாதுகாப்பது அரசினுடைய மிக முக்கியமான கடமையாக கருதப்படுதுன்னு ஆடம் ஸ்மித்தே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கப்படக்கூடிய காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் போன்றவற்றுக்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறத நமக்கு செயல்பாடுகளின் அடிப்படையில் என்ன பண்றாரு, ஆடம் ஸ்மித் நமக்கு வகைப்படுத்தி கொடுக்குறாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுங்க. ஸோ கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, வணிக பணிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்போ நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாமே நமக்கு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கூட இதை நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு பே சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, சமூக கட்டமைப்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ பொருளாதார கட்டமைப்புனா கண்டிப்பாக அதன் மூலியமாக என்ன இருக்கும், அரசுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வகையில் வணிகம் சார்ந்த நோக்கத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய செலவினங்கள் அது நமக்கு என்ன பண்ணப்படுது, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புக்காக நாம் கொடுக்கப்படக்கூடிய பணம் முழுவதுமாக அதை பேலன்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் வணிக நோக்கில் உருவாக்கப்பட்ட பணிகள் சில சமயங்களில் அரசுக்கு அந்த செலவினங்களினுடைய கொஞ்சம் பேலன்சிங்காக பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆடம் ஸ்மித்தினுடைய கருத்துப்படி இவ்வாறெல்லாம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, செலவினங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பணிகள். ஸோ வளர்ச்சி பணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்கட்டமைப்பு மற்றும் தொழிற்சாலைகளை மேம்பாட்டிற்காக என்ன பண்ணலாம், செலவினங்களை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்தினுடைய
செயல்பாடுகளுக்காக விளக்கப்படுதுங்க. அதாவது ஒரு அரசு மெயினாக சொல்லக்கூடிய செலவினங்களாக பாதுகாப்பு செலவினங்கள் மற்றும் வணிக செலவினங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கான செலவினங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணும், அரசு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆடம் ஸ்மித்தினுடைய கருத்தாக சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அடுத்தது, என்ன மாதிரியான காரணங்களுக்காக அரசினுடைய செலவுகள் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல அரசு நமக்கு தற்கால நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நல அரசு நமக்கு கண்டிப்பாக சமூக ரீதியான மேம்பாடு, பொருளாதாரம் ரீதியான மேம்பாடு, அரசியல் ரீதியான மேம்பாடுகளை என்ன பண்ணும், நமக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் தான் பொது செலவு அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் பொது செலவு அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாப்புலேஷன் க்ரோத்துங்க. ஆக்சுவலாக நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 30 கோடி இருந்த மக்கள் தொகை 100 வருட காலத்திற்குள்ள கிட்டத்தட்ட 121 கோடியாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப 121 கோடி மக்களினுடைய அத்தியாவசிய தேவையான உணவு, ஆடை மற்றும் இருப்பிடம், இதை நாம எடுத்தோம் அப்படின்னாலே நம் நாட்டினுடைய மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கலாம். அப்ப நாட்டில் வாழக்கூடிய யங் பாப்புலேஷனுக்கு நாம கொடுக்கப்படக்கூடிய ஒரு growth அப்படிங்கிறது, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வியின் வாயிலாக மட்டும்தான் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் போக்கப்படுமே தவிர, மற்ற என்ன மாதிரியான செயல்களை மேற்கொண்டாலுமே ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தாங்க, அது சக்சஸ்ஃபுல்லாக முடியவே இல்லை அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அரசு நிறைய விஷயங்களை ஸ்கீம்ஸ் வாயிலாக என்ன பண்ணுது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறது. ஆனால் அதிகப்படியான மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி நம் நாட்டினுடைய செலவுகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸோ அதில் தான் நம்ம அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் தாங்க அதிகமாக போடப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் வாயிலாக மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய வறுமையை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை அதிகரிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம்ஸு மற்றும் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பல நலத்திட்டங்கள் கொடுக்கப்படுவதால் அரசினுடைய செலவு அதிகரிக்குதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேட்டா நம்ம சொல்கிறோம் பாருங்க. கிட்டத்தட்ட 1990 1991 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,874 கோடி ரூபாய் பாதுகாப்பிற்கான செலவினங்களாக மேற்கொள்ளப்பட்டது. இதுவே 2018 to 2019 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது 2,95,000 சம்திங் 511 கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா செலவாக காட்டப்பட்டுள்ளதுங்க. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது பாருங்க, 10,000 எங்க, 2,95,000 கோடி எங்க. ஸோ அதிகப்படியான செலவினங்கள் பாதுகாப்பிற்காக என்ன பண்ணப்படுது, மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய மானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் மானியம் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் உரங்களுக்கான மானியம், அது மட்டும் இல்லாமல் வட்டி விகிதம் மற்றும் சில முதன்மை துறைகளுக்கான கடன் வழங்குதலுக்கான வட்டி விகிதத்திற்கான லெண்டிங்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு, எஜுகேஷனுக்கு, இந்த மாதிரி பல நிலைகளில் அரசு என்ன பண்ணுது, மானியங்களை வழங்குதுங்க. அதன் வாயிலாகவும் என்ன பண்ணப்படுது, அரசுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது அதிகமாக. அதே மாதிரி கடன் சேவைகள் வழங்கி அதன் மூலியமாகவும் என்ன பண்ணப்படுது, நிறைய விதமான விஷயங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய கடன் சேவைகள் அப்படிங்கிறதுல இருந்தும் என்ன பண்ணப்படுது, நிறைய செலவினங்கள் மேற்கொள்ளப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது என்ன வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி திட்டங்களினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்கி தருதல், அதாவது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை உருவாக்கி தருதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில முக்கியமான விஷயமா சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு விவசாயம் இருக்குதோ அங்கெல்லாம் நீர்ப்பாசனம் சார்ந்த விஷயங்களை உருவாக்குதல். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் நமக்கு வளங்கள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகளை உருவாக்குதல், மெஷினரிஸ் உருவாக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவர், ஆற்றலை உருவாக்குதல், டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு நிறைய முதலீடுகளை நம்மளுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக என்ன பண்ணுது, அரசு போட்டுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அர்பனைசேஷன், நகரமயமாதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக கருதப்படுது.
ஸோ நகரமயமாதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கிராமங்களிலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நகரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நகரத்தினுடைய மதிப்பு அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, நகரமயமாதலை நோக்கி செயல்பட்டு கொண்டே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அங்கே உருவாக்கப்படக்கூடிய சேவைகள் மற்றும் அங்கே வழங்கப்படக்கூடிய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நமக்கு என்ன ஆகுது, செலவினங்கள் அதிகரிக்கப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நம்ம பார்த்துருப்போம். 1948 அண்ட் 1956 இந்த மாதிரி வரிசையாக ஒரு 6 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நமக்கு growth ஆயிருக்கும். இதன் வாயிலாக அரசினுடைய மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழிற்சாலைகள் மீது அரசு போடப்படக்கூடிய முதலீடுகள் அப்படிங்கிறது எப்போதுமே தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அரசு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்ன பண்ணப்படுது, இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மாநிலங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களில் ஏற்பட்டால் அதற்கு வழங்கக்கூடிய செலவினங்களின் வாயிலாக அரசுக்கு அதிகப்படியான செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு விஷயம்தான் நம்மளுடைய பொது செலவு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about the public revenue. Thank you.